biology simple. இன்னைக்கு வீடியோல இன்ஃபர்மேஷன் என்னன்னா நீட் போர்ஷன் உடைய குயிக் ரிவிஷன் தான். சோ குயிக் ரிவிஷன் பாக்கும்போது first we have to see the contents பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணனும். I told you to write the notes நீங்க எப்படி எழுதணும்னா NCERT books தமிழ்நாடு புக்கும் சேர்த்து வச்சிட்டு அதுல டயகிராம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இப்போ நான் பார்க்க போறது first unit செல் தான் பார்க்க போறோம். சோ செல்லோடைய contents பார்த்தலாம். So that's why I put up as a quick revision. கடகட நம்ம வந்து ஏற்கனவே படிச்சதை நம்ம பார்த்துட்டு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இது யூஸ் ஆகும். இல்லை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க படிக்கிறதுக்குனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வாட்ச் டில் த எண்ட். ஸோ கண்டென்ட்ஸ் பார்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கண்டென்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் அந்த போர்ஷன் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும். அந்த செல்லுன்ற ஒரு சாப்டர்ல எதெல்லாம் நம்ம குயிக்கா நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம்ன்றது தான் இன்னைக்கு வீடியோல நான் பார்க்குறேன். ஸோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதில் என்னெல்லாம் அதுக்கு கீழே என்னெல்லாம் வரும்ன்றதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 80% ஆஃப் த போர்ஷன் நீங்கள் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு அதுலேருந்து டஃப் கொஸ்டின்ஸு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸு அண்ட் வாட் இஸ் இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பேரிசன் சொல்லலாம். கம்பேரிசன் பண்ணி நீங்கள் எழுதுறதுக்கும் திங்க் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி எழுதுறதுக்கும் இந்த கண்டென்ட்ஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் நல்லா தரோ பண்ணி படிங்க. ஸோ தட் இஸ் வெரி தட்ஸ் வை ஐ கிவன் அஸ் அ குயிக் ரிவிஷன். ஸோ குயிக் ரிவிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செல். ஸோ செல்லுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வாட் இஸ் செல் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து தான் உங்கள் கொஸ்டின்ஸே வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ செல். ஸோ வாட் இஸ் செல்? எத்தனை டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் இருக்கும், யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் வரும். ஸோ அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் ரிவிஷன் பாருங்கள். யூனிசெல்லுலர் மல்டி செல்லுலர். ஸோ படிக்கும் போதே இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் மல்டி செல்லுலர், வாட் இஸ் யூனிசெல்லுலர், அதுக்கு கீழே என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். அண்ட் தென் டிஸ்கவரி. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரியில் நிறைய வரும். ஸோ யார் இதை கண்டுபிடிச்சா, எப்போ என்ன கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத டீட்டெயிலாக கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக், ஆண்டன் வான் லூவன்ஹூக் அண்ட் ராபர்ட் ப்ரூக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் என்ன கண்டுபிடிச்சாரு? செல்லு, அதாவது டெட் செல்ஸில் அவர் செல்லோட இதை ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் ஆண்டன் வான் லூவன்ஹூக் என்ன கண்டுபிடிச்சாருன்னா செல் வந்து இஸ் மூவிங் அப்படின்றத கண்டுபிடிச்சார். அதாவது ஒரு செல் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டெடி ஒன், இட் இஸ் பி மூவிங் அப்படின்ற கான்செப்டை கண்டுபிடிச்சாரு. ராபர்ட் ஹூக் என்ன இது கண்டுபிடிச்சாருன்னா நியூக்ளியஸ், அதாவது செல்லுக்குள்ளே உள்ள ஆர்கனலை கண்டுபிடிச்சார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிட்டிங்கன்னா தட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் வரும்போது செல் தியரி. இதுவும் இம்பார்ட்டன்ட். செல் தியரியில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஸ்க்ளூடர், தியோடர் ஷுவான் அண்ட் ஷில்டன் ஸ்வான் அண்ட் ருடால்ஃப் விர்ச்சோவ். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் செல் கான்செப்ட் தியரியை வந்து அவங்க இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து 1 by 1 நீங்கள் வந்து இப்படி போட்டு இதுக்கு கீழே பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ என்ன இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நீங்கள் இங்கே பாயிண்ட்ஸ் வைஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இப்படி போட்ட மாதிரி நீங்களும் பாயிண்ட்ஸாக எழுதிட்டு போங்க. ஸோ தட் குயிக் ரிவிஷன் கடகடன் நீங்கள் முடிச்சிடலாம் வைல் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் நீட் எக்ஸாம். அண்ட் நெக்ஸ்ட் வரும்போது மெயினாக பார்க்கும்போது செல் யூனிட்டில் வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்க்குறோம். ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். ஸோ ப்ரோகேரியாட்ஸும் யூகேரியாட்ஸும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் படிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ஹவு டு ப்ரிப்பேர் நோட்ஸ்ன்றது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கான்செப்டில் நான் வரும்போது இங்கே நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். புட்டு டேபிள் போட்டுக்கோங்க. ஸோ டேபிள் போட்டு படிச்சிங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம் அந்த ஆர்கானிசம் இல்லை ஆர்கனல் அந்த ப்ரோகேரியாட்குள்ள ஆர்கனல்ஸ் 1 by 1 போட்டு அதோடைய ஃபங்க்ஷன், அதோடைய ஸ்ட்ரக்சர், அதோட சைஸ், இப்படி தான் 3 பாயிண்ட் தான் எல்லாத்துக்கும் கீழே வரப்போகுது. அப்படி நீங்கள் பிரித்து படிச்சுடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல் என்வலப் ஆர் செல் வால். செல் என்வலப் பண்ணுறது இட்ஸ் நத்திங் பட் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் தான் சொல்லுவாங்க. செல் வால்ன்றது எல்லாத்துக்குமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் செல்ஸ்க்கும் பாக்டீரியா செல்ஸ்க்கும் தான் இந்த செல் வால் இருக்கும். ஸோ அந்த செல் வால் வரும்போது அகெயின் கிராம் ஸ்டெயினிங் படிக்கணும். அதுக்குள்ள அதாவது சப்டாபிக்ஸ் இருக்குது. செல் வாலில் படிக்கும்போது கிராம் ஸ்டெயினிங், கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ்,
அதாவது இந்த ப்ரோகேரியட்ஸ்க்குள்ள காம்பனன்ட்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ் அண்ட் ரைபோசோம்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் தே டோன்ட் ஹாவ் அ டிஃபைன்டு மெம்ப்ரெயின் பவுண்டடாக ஆர்கனல்ஸ் இல்லாமல் அது எல்லாமே டிஸ்பர்ஸ்டாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியட்ஸ் அண்ட் யூகேரியட்ஸ். ஸோ அது நான் நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு அதை சொல்லிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு த யூகேரியட்ஸ். ஸோ யூகேரியட்ஸ் வரும்போது என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் அதுக்குள்ள நம்ம படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதை சொல்கிறேன். யூகேரியட்ஸ் வரும்போது பிளான்ட் செல், அனிமல் செல், ஈவன் ஃபங்கே, ஆல்கே இதெல்லாம் கூட வரும். ஸோ இப்போ நான் மெயினாக உங்களுக்கு இப்படி பிரித்து போட்டிருக்கேன், பிளான்ட் செல், அனிமல் செல் அண்ட் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் தி அதர் செல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதில் பார்க்கும்போது பிளாஸ்மா மெம்ப்ரெயின். பிளாஸ்மா மெம்ப்ரெயின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்டைப் வரீங்க எத்தனை வருதுன்ட்டு கிட்டத்தட்ட 11, 12, 13, 14 அதுக்கு மேலே போகும், 15 கிட்ட வரும். ஸோ இப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் மிஸ் பண்ண வேண்டாம். எப்போவுமே நம்ம வந்து நீட் படிக்கும்போது லைன் பை லைன் படிக்கணும். லைன் பை லைன் படிக்கிறத வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் கான்செப்ட் கண்டென்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. கண்டென்ட்ஸ் போட்டு அதுக்கு கீழே நீங்கள் பாயிண்ட்டோ இல்லை டேபிளோ இல்லை ஸ்கிமேட்டிக் டயக்ராமோ நான் சொன்னபடி எந்த நோட்ஸ் வேல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா டிப்ஸ், தட் இஸ் குவிக் ரிவிஷன் அபவுட் அ சாப்டர், அபவுட் அ லெசன். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். யூகேரியோட்டிக் செல்ஸில் அனிமல் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ் பிரிச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரெயின். பிளாஸ்மா மெம்ப்ரெயின் யார் கண்டுபிடிச்சா, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, சைஸ் என்ன, அதோடைய டீட்டெயில்ஸ் பார்த்து அங்கேயே குட்டியாக ஸ்ட்ரக்சர் போட்டு எழுதிடுங்க. அண்ட் கமிங் டு செல் வால் எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான் வரப்போகுது. அதனால நான் உங்களுக்கு என்ன இருக்குன்றது மட்டும் சொல்லிடுறேன். செல் வால்னு வரும்போது வாட் இஸ் செல் வால், எதில் எந்த ஆர்கானிசம்க்குலாம் இருக்கும் அண்ட் அதோடைய சைஸ் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு படிச்சுக்கோங்க. சேம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதில் சப்டைப்ஸ் வரும். அண்ட் கோல்கி apparatus உள்ளே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்னேட், டியூபல்ஸ், வெசிக்கல்ஸ், கோல்கியன் வெசிக்கல் இப்படின்றது அதோடைய சப்டைப்ஸ் பார்த்துக்கணும். அண்ட் லைசோசோம்ஸில் ப்ரைமரி செகண்டரின்னு வரும். வேக்யூல்ஸ் கான்ட்ராக்டல் ஃபுட் கேஸ் வேக்யூல்ஸ்னு வரும். தென் மைட்டோகாண்ட்ரியா இன்னர் மெம்பரன், அவுட்டர் மெம்பரன், கிறிஸ்டே இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளேயே சப் டாபிக்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் போட்டு படிங்க. பிளாஸ்டிட்ஸ் வந்து பிளான்ட் செல்லுக்கு தான் மெயினாக வரும். பிளான்ட் செல் மற்ற செல்க்கு வராது. தென் ரைபோசோமில் ரஃப் அண்ட் ஸ்மூத்துன்னு வரும். அண்ட் சைட்டோஸ்கெலிட்டன், மேக்ரோ சைட்டோஸ்கெலிட்டன் அதில் சப்டைப் வருது. சென்ட்ரியோல்ஸ் அதை நீங்கள் பாருங்கள். இது சைஸு, அதோட ஸ்ட்ரக்சர், அது என்ன காம்பனண்ட் இருக்கும், ஃபங்க்ஷன் என்ன, இது 3 பாயிண்ட் தான் எல்லாத்துக்குமே காமனாக வரப்போகுது. அண்ட் சிலியா ஃப்ளாஜெல்லா பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் மூவ்மெண்ட்டுக்கு வரக்கூடியது. அது வந்து அனிமல் செல்லாம் அவ்வளோவா இருக்காது. அண்ட் தென் நியூக்ளியஸ் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங். நியூக்ளியஸ்னு வரும்போது அதுக்குள்ளே நியூக்ளியர் மெம்ப்ரெயின், நியூக்ளியோலஸ் எல்லாமே சப் டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. குரோமோசோம்ஸ் வரும்போது நம்பரிங், அதோடைய பார்ட்ஸு அது எல்லாமே டீட்டெயிலாக படித்து லைன் பை லைன் படித்து நீங்கள் இதை கண்டென்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. ஸோ டயக்ராமும் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் போட்டுருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோ அண்ட் யூ, பிட்வீன் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் இப்படி போட்டு நீங்கள் படித்து முடிங்க. ஸோ இதுதான் ஒரு குவிக் ரிவிஷனுக்கு நம்ம படிக்க வேண்டிய டைப் அண்ட் டிப்ஸு தான். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட உங்களுக்கு குவிக் ரிவிஷனோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.